உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமுமான தேவன். ஸ்தோத்திரம். உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுக்கு உள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்குள்ளே அவர் தருகிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் எனக்கு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். எங்கோ இருக்கிற தேவனை, தூரத்தில் இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, துதிக்கவில்லை. உங்களுக்கு உள்ளே இருக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அதனால தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். நீங்கள் அறிய வேண்டும், அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவரை வெளிப்படுத்த வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. நம்முடைய குட்டி இருதயத்தில் இந்த உலகத்தை உண்டாக்கின பெரிய தேவன் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு செய்கிற 3 காரியத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களை பயன்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் செய்வதற்காக, அவர் நடப்பிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம்